இந்த இருக்கோம். மாமா சித்தி அண்ணா இருக்காங்க. அண்ணா நிக்கிறாங்களா அந்த 3 பேரா? ஆமா ஆமா. வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம்னே. பிள்ளைங்க 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்களே. ஏடி வா வா. அவங்க கிட்ட நான் என்ன தேடி பேச? சும்மா நில்லு. சித்தி நல்லா இருக்கீங்களா? என்ன தீப்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கே சித்தி. கமலி நீ வந்திருக்கியா? ஆமா சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே. பெரியப்பா வரலையா பெரியம்மா? இதோ. பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? என்னடி இப்படி நடிக்கிற? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் பெரியப்பா. நம்மளால சித்தியாச்சும் காக்கா பிடிக்க முடியல. சித்தப்பாவையாவது பிடிச்சிருவோம். சித்தப்பா. தீப்தியா இது நல்லா வளர்ந்துட்டியே. அப்படியே சித்தப்பா. சரிம்மா மஞ்சுளா, டிக்கில எல்லாத்தையும் எடுத்து வைப்போமா? சரினே. நாங்க தூக்குறோம், நீங்க எதை தூக்காதீங்க. இந்த பிள்ளைகளை விட்டு தூக்க வச்சிடலாம். ஏது எடுக்கிறீங்க? இது என்னது? அதே நல்லா அதே Dress கேட்ட மாதிரி 4-5 லக்கேஜ் கொண்டு வருவாவே. நம்ம சுமந்துட்டு போடுமோ? அதெல்லாம் நம்ம தூக்க வேண்டாம். தூக்க முடியாத மாதிரி நடிச்சிருவோம். நீ நடிச்சதுதா நாங்க பார்த்தோமே. சரி, ஆளுக்கு ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு வாங்க. நான் காரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கேன். சுபாஷ் வாடா, லக்கேஜ் எடுத்துட்டு போவோம். வரேப்பா. வாசுகி நீயும் வா. வரேப்போ. இருங்க நானும் வரேன். எடி இன்னும் நம்ம மட்டும் தான் போகல. கொஞ்ச நேரம் அப்படியே இரு, அவில எடுத்துட்டு போயிருவாவே. ஆமா, அவிலுக்கு எதுக்கு இத்தனை பேக்? கல்யாணத்துக்கு போடுற மாதிரி நல்ல பெரிய பெரிய Dress வச்சிருப்பாளா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாளோ. நல்லா வாங்கிட்டு வருவாவே. இந்த சித்தி நல்ல பணக்காரவிலா இருந்தா என்கிட்ட கஞ்சத்தனமா இருக்கவே. அவில பொறுத்தளவுக்கு இது சேவிங்ஸ். அப்படியே சேர்த்து 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 வச்சு செத்துருவாவே தானே. என்ன நினைச்சிட்ட? ஆமா, நீ சேர்த்து சேர்த்து வச்சு என்னத்தை பார்க்க போறாவே? என்ன பொறுத்த வரைக்கும் காசு இருந்தா உடனே அனுபவிச்சிடணும். கடைசியா ஒரு பேக் இருக்குவே. பாத்தியாடி மிச்சம் ஒரு பேக் இருக்குது. இப்படியே நில்லு. பாவுண்டி ரொம்ப தூரத்துல இருந்து வந்த தேவை. அந்த ஒரு பேக் தானே நம்ம 2 பேரும் எடுத்துட்டு போவோம். சும்மா இரு, என்னால தூக்க முடியாதுப்பா. அவியவி பேக் அவியவி தான் தூக்கணும். மக்களே, நீங்க 2 பேரும் இந்த பேக் தூக்கிட்டு வரீங்களா? ஓகே பெரியப்பா. வாடி டீ போலாம். ஏடி ஒரு நிமிஷம் நில்லு. என்னடி நீ என்கிட்ட ஒண்ணு சொல்லியா அவர்கிட்ட ஒண்ணு சொல்லியா? அது ஒண்ணு இல்லடி. பெரியவங்களே கேட்கும்போது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. எதுக்கு சொல்லு? இந்த பெரியப்பா தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நம்ம கிட்ட ரூபா கொடுத்துட்டு போவாரு. போன வாட்டி நம்ம குடும்பத்துல இசை கேட்க சடங்கு நடந்துச்சுல, நீ அன்னைக்கு வரல, நான் போனேன். அப்ப என்ன பார்த்துட்டு 500 ரூபா கொடுத்தாருடி. எது 500 ரூபாவா? ஆமாடி, என்னாலே நம்ப முடியல. அதை சேர்த்து வச்சுட்டு என்னெல்லாம் வாங்கினு தெரியுமா? அதனாலதான் இப்ப அவகிட்ட நல்லா இருக்கு. இந்த கல்யாணத்துல அப்படி இருந்துகிட்ட நாளைக்கு போகுது ஒரு 1000 ரூபாய்ல. சூப்பர் டி. அப்ப நீ சித்தி கிட்டே நல்லா இரு. அவிய ஒரு 500 ரூபாய் தருவாங்கல, 1500 ரூபாய் சேர்த்து வச்சிரலாம். அது வேற கஞ்சி பிசுறாரி. பேக்ல இருந்து ஒரு 10 பைசா எடுத்து தர மாட்டான். அப்ப நீ சித்தப்பா தான் ஒருத்தங்கற, சித்தி வேஸ்ட். ஆமா, அப்ப சரி. இனி எப்படி பெரியப்பாவை கவனிக்கிறேன் மட்டும் பாரு. ஓ, நீ வாங்க முடிவு பண்ணிட்டியா? மக்களே, இந்த ஒரு பேக் மட்டும் வச்சுக்கிட்டீங்களா? இது வந்துட்டே சித்தப்பா. அட பாவி, இப்படி உடனேவா மாறுவே? போற போக்க பார்த்து 2000 ரூபாய் வாங்கிரோம்ல. என்ன சசிகலா வந்துட்டியா? ஆமா, நீ வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோமா. வீட்ல யாரையும் காணோம். எல்லாரும் மேல இருக்காங்க. அப்படியா? சரி, நான் பாத்துட்டு வரேன். உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன மக்களே வேணும்? இல்ல, எனக்கு இது வேண்டாம். நான் அம்மா கூட போறேன். ரொம்ப அமைதியான பொண்ணு. அம்மா. யாரு கமலி வந்திருக்கா? யாரும் இல்லட்ட, ஏதாவது பிச்சைக்காரி வந்திருப்பா. கமலி, ஏடி உனக்கு என்னாச்சு? முடியலடி. வா வா, இங்க வந்து பேசு. எப்படி இறங்குடி? கால குடையுமா எடுத்து வைக்கும்ல. ஐயோ, குறுக்கா வலிக்குதே. அப்படி என்னடி செஞ்சுட்டு வந்தா? இரு சொல்லுறேன். அப்பா, வா வந்து இதுல உட்காரு. வெளியில இவ்வளவு நேரம் என்னத்தை செஞ்சுட்டு இருந்தா? அதுவாடி, அவிய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தேடா, ஒரு சைடா இழுத்துக்கிடுச்சு. எடி ஒரு 500 ரூபாய் கிடைக்குதுறதுக்காக இப்படி பண்றா? ஆமாடி, எனக்கு இருக்க உடல் நிலைக்கு அவிய இப்பவே 500 ரூபாய் தரணும். எடி இவ்வளவு தூரம் அவளுக்கு கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா அவிய சாப்பிடுற இடத்துல பெரியப்பா சாப்பிட்டீங்களா, தண்ணி வேணுமா, அப்புறம் எங்க போறியே அப்படி கேட்டா போதும். அவிய ஸ்டேஷன்ல வச்சு பேக் தூக்குங்கன்னவே நானும் உடனே மண்டையாட்டினேனா. ஆனா மண்டையாட்டிட்டு ஏதாச்சும் செஞ்சேனா அந்த பேக்கை தொடவே இல்ல. நீதான் ஏதோ 500 ரூபாய் கிடைக்குங்கிற ஆர்வத்துல ஓடனா. அவளுக்குலாம் சும்மா ஆமா போட்டா மட்டும் போதும். இதை ஏண்டி முன்னாடியே சொல்லல? சரி, நீ ஆர்வமா தூக்கிறதுக்கு ஓடனா போகட்டும்னு விட்டுட்டேன். உடம்பெல்லாம் வலிக்கு விடி. போ, உங்க அம்மாட்ட போய் சொல்லு. வழக்கு மத்தாலே அடிப்பாங்க. வேண்டாண்டி, இது மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் கேட்பாங்க, ஊர்ல இருந்து உன்னை பேக் தூக்குறதுக்கு தூக்க மாட்டேன்ட்டா, அடுத்த வீட்டு பேக் தூக்கணும்னா முத ஆளா போறீன்னு கேட்பாவே. வேணாம்பா, நான் கொஞ்ச நேரம் இங்கே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 10 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீட் சேனலை